ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ்மா டேரனை கூட்டிகிட்டு எங்கே நான் போனேன்னா, நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. அதனால் சத்யாவில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஒரு தள்ளு வண்டியில் வந்து வேர்க்கடலை வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பயிர் வகை வேக வச்சுருந்தாங்க. ஆனால் வேர்க்கடலை தான் வாங்கினாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து டீ குடிக்க வந்தாச்சு. எனக்கு ஒரு பப்ஸும் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ப்ரெட் ஆம்லேட் வேணும். நாங்கள் ரேஷ்மா டேரனால ப்ரெட் ஆம்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டு டீயும் குடிச்சிட்டு தான் நான் வந்து சத்யாவில் போய் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிக்க வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. நம்ம டேரனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்தோமா. அதனால் அவங்களுக்கு வந்து எதாவது வாங்கி கொடுத்துட்டே கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா எல்லாருக்கும் பசி வந்துடும். வந்தோடனே ஏதாவது கொடுப்பேன். அதனால் வந்து இந்த கடையில் நாங்கள் ரெகுலராக வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ப்ரெட் ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அடுத்து சாப்பிட்டுட்டு நேராக சத்யாவுக்குள்ளே போயாச்சு. நான் எப்போ எது வாங்கினாலுமே சத்யாவில் தான் வாங்குவேன். அது இல்லாமல் ஆடி தள்ளுபடியாக சரி அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒரு தடவை ரிப்பேர் ஆகிடுச்சிங்க வாஷிங் மிஷின். அதனால் நான் வந்து மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திருப்பியும் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. எங்கள் பாவா சொல்லிட்டார், போது 10 வருஷம் ஓடினது போது நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னாரு. அதனால் நான் வந்து புதுசே வாங்குறதுக்கு வந்துட்டேன். 2 மாடல் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுமா. இது எனக்கு வேணவே வேணாம். நம்ம பைப்பு தண்ணியே ஹாட் வாட்டரில் வரும். இதுக்கு அழுக்கு துணிக்கு எதுக்கு ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டோம். அதனால் நான் 2வது மாடல் தான் வந்து வாங்கினேன். இப்போ வந்திருக்க மாடலுங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மாறி போச்சு. அதனால் ஓகே நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷின் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். சத்யாவில் ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா எல்லாத்துலேயும் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. டிஸ்கவுண்ட் போட்டு தான் தராங்க. அதனால் நான் வந்து வாங்கினேன். அது ஸ்டவ் வாங்கலான்னு பார்த்தாங்க. என் ஸ்டவ் பார்த்திங்கன்னா பட்டுன்னு வந்து எரிஞ்சிட்டு ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டே இருக்கும். ஏன்னா டேரன் யூகேஜி படிக்கும்போது நான் வாங்கின ஸ்டவ் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எனக்கு அதில் வந்து இஷ்டமே இல்லை மாற்றுறதுக்கு. மாற்றலாமா அப்படின்னு யோசித்தேன். எங்கள் பாவா மாற்றிருந்தா மாற்றிக்கோ நிறைய. ஏன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு அடைப்பு மாதிரி இருக்குது. அதை ஒரு சர்வீஸ் பண்ணால் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் வாங்கலை. வரும்போதே பார்த்தீங்கன்னா மாவு இல்லாதனால பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஆடி தள்ளுபடியில் வாங்கணுன்னா வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.